மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிக்கன் ரெசிபிங்க. இந்த ரெசிபியோட பேரு கராச்சி சிக்கன். பாகிஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தனியா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியா நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் வந்து ரெட் சில்லி இது ஒரு 6-7 எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து குண்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மிளகா வேணால் எடுத்துக்கலாம். இதை ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகாவும் வறுத்தாச்சு. நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இதே கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சீரகம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். லைட்டாக கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். அந்த கடாய் சூடிலே கூட அது ஃப்ரை ஆகிடும். சீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இந்த 3ஐயும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, இது 3ஐயும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ட்ரையாக தான் பவுடர் பண்ணோம், தண்ணி சேர்க்கக்கூடாது. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த சிக்கனை இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து கலர் மாற வரைக்கும் நாம் ஃப்ரை பண்ணணும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதில் கிண்டிகிட்டே இருக்கணும். சிக்கன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் இப்போ வெறும் ஆயில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, இது ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த பொடி டெக்ஸ்சர் வந்து இங்கே பாருங்கள், நம்ம ரசப்பொடிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கோர்ஸாக கிரவுண்ட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தான் இப்போது நான் போடுறேன். இந்த சிக்கனோட மிச்ச பவுடர் நம்ம இறக்கி வைக்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் போட்டு நம்ம இந்த சிக்கனை திரும்ப ஒரு 1 or 2 minutes ஃப்ரை பண்ணலாம். இந்த பொடி போட்டு சும்மா 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து இதில் இருக்க சிக்கனெல்லாம் நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதே ஆயிலில் வந்து நம்ம ஆனியன்ஸும் டொமேட்டோஸும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சிக்கனை சேர்த்து நம்ம குக் பண்ணலாம். ஸோ நம்ம சிக்கனை எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆயிலே நான் ஆனியன்ஸ் போடுறேன். ஒரு பெரிய ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம டொமேட்டோவும் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு சிக்கனை இதில் கொட்டி வேக வைக்க போகிறோம். ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன். டொமேட்டோஸும் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து டொமேட்டோஸ் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகும் சீக்கிரமாக. நம்ம போட்ட டொமேட்டோஸும் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை திரும்ப இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இந்த சிக்கன் இது எல்லாமே சேர்ந்து வேறு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து இதை வந்து நான் மூடி போட்டு ஒரு 20 minutes ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் மசாலா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா கொஞ்சம் போடுறேன். இது நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் தேவைங்கிறதுனால நான் போடுறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா இப்போ தான் போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் ஒரு 5 minutes சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். வாவ், நம்ம கராச்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இல்லை. இதை வந்து நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம். வாங்க இந்த சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் வந்து செம்மையாக காரசாரமாக இருந்ததுங்க.
ஸ்பைஸ் லெவல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சியோ ஜாஸ்தி பண்ணியோ போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மத்தியானம் மீலுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. இது சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி ரோட்டி டைப்பு கூட நீங்கள் ஒரு அக்கம்ப்ளிமெண்ட்டாக வச்சுக்கலாம். இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.